V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ் சினிமாவில் ஹீரோ தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறதுலேருந்து பாதாள சாக்கடை கிளீன் பண்ணுறதுலேருந்து மிகப்பெரிய தொழில் எப்படியோ எத்தனையோ டாக்டர் வக்கீல் போலீஸ்னு எத்தனையோ வகையில் ஒரு கதாநாயகன் வந்திருப்பார். ஆனால் ரொமான்ஸ் எனக்கு தொழில் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த கதாநாயகன் நடித்தார் அப்படின்னு பார்த்தா எனக்கு தேடி பார்த்தா கூட கிடைக்கல. அசோக் செல்வன் இந்த படத்தில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி, அதாவது முழு நீள காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே நிச்சயமாக வரலாம், அந்த அளவுக்கு இந்த படத்தில் கேரண்டி இருக்குது. இந்த படத்தை நம்ம இயக்குனர் திருமலை அவர்கள் தயாரிச்சிருக்காரு. திருமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து வர்ற சினிமாவுக்கு ஒரு முக்கிய உதவி செய்யறோம்னு சொல்கிறான். எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆக முடியாமல் தவிக்கிற படங்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இவரான எல்லா முயற்சிகள் எப்போவுமே செய்கிறாரு. சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் இவர் பெரிய உதவி பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பல வழியில் உதவி பண்ணுறத எல்லாருக்கும் தெரியும், நானும் கண்கூட பார்த்துருக்கேன். ஒரு நல்ல திறமையான ஒரு இயக்குனர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கார் பாலாஜி கேசவன். நிவாஸ் பிரசன்னா இசையமைச்சிருக்காரு. கணேஷ் சந்திரா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜெரோம் ஆலன் எடிட் பண்ணியிருக்காரு. அசோக் செல்வன், அவிந்தியா மிஸ்ரா, ஊர்வசி, MS பாஸ்கர், விஜய் வரதராஜ், அழகம் பெருமாள், பகவதி பெருமாள் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதைப்படி கதாநாயகன் ஒரு உதவி இயக்குனராக வர்றாரு. உதவி இயக்குனர் வந்து பெரிய இயக்குனரானா யாருக்கிட்டாவது அசிஸ்டண்டாக இருந்தால் தான் அது சாத்தியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதன்படி ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து அந்த படம் வெளியாகிற நேரத்தில் தியேட்டருக்கு அவங்க மொத்த டீமும் போகிறாங்க. ஸோ படம் நடக்கும்போது அந்த படத்துக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தோட டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது தியேட்டர்லேயே ரகல் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு டைரக்டரே அடிக்க வரும்போது ஒரு எஸ்கேப் ஆகி நம்ம கதாநாயகன் எஸ்கேப் ஆகி போகிறாரு. போகையில் கதாநாயகை சந்திக்கிறார். அப்படி ரெண்டு பேத்துக்கு காதல் வருது. அந்த காதல் வர நேரத்தில் ஒரு நடுவில் ஒரு தவறான புரிதல் காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. மறுபடியும் சேர்ந்தாங்களா, இவர் இயக்குனர் ஆனாரா அப்படிங்கிறத மீதி கதை. இது வந்து சின்னதை ஒரு வரியில் சொன்னால் கூட இந்த படத்தில் வந்து நகைச்சுவை கிமி கொடுத்து ஒவ்வொரு காட்சியும் சிரிச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு தரமான படம் எடுத்துக்காங்க. இன்றைய இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வசன உச்சரிப்புகளை படத்தில் வச்சு அது ஒரு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோட ஹைலைட். ஏன்னா சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் காதல் இருக்கும், பழிவாங்கல் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வசனங்களும் அந்த காட்சி அமைப்புகளும் மாறும். இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வசன உச்சரிப்புகளும் காட்சி அமைப்புகளும் நமக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி எடுத்தது தான் இந்த படத்தோட ஒரு கூடுதலான சிறப்பாக நம்ம பார்க்க முடியுது. MS பாஸ்கர், ஊர்வசி படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே MS பாஸ்கர் ஆகட்டும் ஊர்வசியாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே வந்து நடிப்பில் வந்து யாரு கூட நடிச்சாலும் அவங்க அடிச்சு காலி பண்ற கேரக்டர் ரெண்டு பேரும். இந்த ரெண்டு பேரும் ஒரு ஆஸ்பத்திரி சீன்ல ஒரு ஸ்டாண்டிங் காமெடியா போறது வந்து படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கு. இந்த படத்தோட காமெடி தான் அந்த படத்துக்கு பெரிய பிளஸ் என்றாலும் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தவறா பண்ணி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா இவர் இதை காதல்னு சொல்லி இவர் ஒன்று கொளுத்தி போடுவாரு. அதை ப்ரூவ் பண்றதுக்குள்ள போதும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் படம் ஃபுல்லா டிராவல் பண்றது நல்ல நகைச்சுவையா ரசிக்கிற மாதிரி இருக்கு. கதாநாயகனுக்கு ஒரு பொருத்தமான கேரக்டரா இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் போராட்டம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி இருக்கிறது இந்த ஒரு நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நிச்சயமாக அந்த படத்துக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கலாம். காமெடிக்கு கொஞ்சம் கூட படத்துக்கு வந்து சோர்வு இல்லாமல் சீன் பை சீன் நம்ம சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. பகவதி பெருமாள், அழகம் பெருமாள் இவங்கெல்லாம் எப்போவுமே இவங்க வந்து ஒரு ஜெனுவன் கேரக்டர் தான். இவங்க கொடுத்த கேரக்டரை எப்பவுமே சரியாக பண்ணுறவங்க. இதில் பகவதி பெருமாள் வந்து கொஞ்சம் நகைச்சியாக கொஞ்சம் விக்கலாக வச்சு ஒரு ஃபாரின் இறக்குமதி மாதிரி வந்து பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆள்மாறாட்ட விஷயந்தான் நம்ம படத்தோட ஹைலைட் சொல்லலாம். மற்றபடி இந்த காதல் காட்சியெல்லாம் நம்ம நிறையா படங்களை பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் இனிமேல்லாம் வரும் இயக்குநர்கள் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு கதாநாயகி பார்த்த உடனே ஒரு பாட்டு வர்றது வந்து அது 1936 தொடர்ந்துக்கிட்டு வருது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா பார்த்தவொடனே சரி அடுத்து இதுதான் வரப்போகுதுன்னு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, அடுத்து இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்சிகள் படத்தில் வர்றது வந்து இனிமேல் வர்ற இயக்குநர்கள் அது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கதாநாயகி பார்த்தவொடனே பாடல் அப்படிங்கிறது வந்து எத்தனை ஆயிரம் படத்துல தான் வரும் அப்படின்னு தெரியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனால் படம் இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் ரசிக்கிற மாதிரி எடுத்தது ஒரு கூடுதல் பலம் தான் சொல்லலாம். நிச்சயமா அந்த படம் வந்து ஒரு வெற்றி பட வரிசையில் தான் தெரியும். அசோக் செல்வன் ஒரு படி இந்த படத்துல இருந்து மேலே வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் திருமலை அவர்கள் ஒரு நல்ல படத்தை கொடுத்த ஒரு மன நிறைவாக இருக்கும், நிச்சயமா இருக்கும்.
இவர் போல தயாரிப்பாளர்கள் நல்ல நிலைக்கு வந்தால் தான் நிறைய படங்கள் வரும். ஏன்னா இவர் வளர்ந்து வர நிறைய படங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர், தயாரிப்பாளர். இவரை நம்ம தமிழ் சினிமா மிஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்துக்கு வந்து நம்ம எல்லா மீடியாக்களும் சப்போர்ட் பண்ணணும், பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நல்ல நகைச்சுவை படத்தை தியேட்டரில் குடும்பத்தோடு போய் பார்த்து மகிழணும் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையாளர்களால் என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திருங்க. வணக்கம்.